ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து மல்டி அசெட் எஸ்ஐபி ப்ரிஃபர் பண்ணுறதா இல்லை ஈக்விட்டி பேஸ்ட் எஸ்ஐபி ப்ரிஃபர் பண்ணுறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஏஜ் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து முதல் 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 முறை முதலீட்டாளர்கள் அப்படின்னா பை அண்ட் லார்ஜ் யங் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு சேலரி வருது, இல்லை வந்து ஒருவர் வந்து ஒரு வேலையிலேருந்து பெட்டர் சேலரி கிடைக்கக்கூடிய வேலைக்கு போகும்பொழுது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஏற்படும். சேவிங்ஸ் அதிகமாகும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும். ஸோ அஸ்யூமிங் அந்த இன்வெஸ்டர் வந்து 20களில் இல்லை ஏர்லி 30s இருக்கார் அப்படின்னா கட்டாயம் ஈக்விட்டி பேஸ்டு எஸ்ஐபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மல்டி அசெட்டோட. ஏன்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு யங் இன்வெஸ்டர், ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு யங் இன்வெஸ்டர் நம்ம அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கும். அவங்களுடைய நீண்டகால முதலீடுகளை தான் ஈக்விட்டியில் கொண்டு வரணும். அது வந்து எழுதப்படாத விதி தான் அது. ஒரு நெக்ஸ்ட்டு 1 year 2 yearsக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை வந்து ஈக்விட்டி எஸ்ஐபியில் போடக்கூடாது. ஒரு நெக்ஸ்ட்டு 10-15 years ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு வீடு வாங்குவது, இல்லை வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் 15-20 years அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸுக்கு அதிகப்படியான அலோகேஷன் வந்து ஈக்விட்டி ஓரியன்ட் எஸ்ஐபியில் முதலீடு செய்வது தான் சிறந்ததாக இருக்கட்டும். இப்போ முதல் முறையாக ஒரு 30s யாராவது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக வந்தாலும் அவரும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அலோகேஷன் அவருடைய ஏஜ் ப்ரொஃபைலை கருத்தில் கொண்டு அவருக்கும் ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அலோகேஷன் வந்து ஈக்விட்டியில் முதலீடு பண்ணலாம். பொதுவான விதி என்ன அப்படின்னா 100 - ஒருவருடைய வயது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வைத்துக்கலாம். இப்போ ஒருவருடைய வயது 35 அப்படின்னா 100 - 35 அப்படிங்கிறது ஒரு 65% ஈக்விட்டி அலோகேஷன் தாராளமாக வைத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைச்சலாக அவருடைய ப்ரொஃபைலை பொறுத்து, அவருடைய நோக்கம், அவருடைய இலக்கு இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மல்டி அசெட் எஸ்ஐபிஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டு மீடியம் டேர்ம் முதலீட்டாளர்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஒரு அசெட்டில் வந்து அதிகப்படியான எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மல்டி அசெட் எஸ்ஐபி அப்படிங்கிறது கை கொடுக்கும். நீண்டகால அடிப்படையில் 10-20 years பார்க்கும்போது மல்டி அசெட்டோட ஈக்விட்டி பேஸ்ட் எஸ்ஐபிஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வட்டி விகித மாற்றங்கள், ஈக்விட்டி மார்க்கெட்ஸுடைய மாற்றங்கள், கோல்டு ப்ரைஸஸ் மாற்றங்கள் எப்படி மல்டி அசெட்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா வட்டி விகிதம் இப்போது படிப்படியாக பல நாடுகளில் இப்போ யுஎஸ் இந்த முறை ஏற்றவில்லைனாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து வட்டி வீதம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவிலேயும் இன்ஃப்ளேஷன் தான் அடிப்படையான இண்டிகேட்டர். இன்ஃப்ளேஷன் வந்து சிஸ்டமில் உயரும் பொழுது வட்டி வீதம் உயர்த்தப்படும். அது எல்லா நாடுகள்லையும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் வட்டி வீதம் மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை இம்பேக்ட் பண்ணும். வட்டி வீதம் இப்போ யூஎஸில் வட்டி வீதம் உயர்த்தப்பட்டதுனால் அதனுடைய இம்பேக்ட் டாலரில் தெரியும். ஸ்ட்ராங் டாலராக மாறும். டாலர் ஸ்ட்ராங்காக மாறும்போது அது வீக் ஃபார் கோல்டு. இது போன்ற ஒரு கேஸ்கேடிங் இம்பேக்ட் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கட்டும், இது போன்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அது பாண்ட் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த கடன் பத்திரம் சார்ந்த மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா வட்டி வீதம் உயரும்போது பாண்ட் ப்ரைஸஸுக்கு அது நெகட்டிவாக ஏற்படுத்தி அது பாண்ட் ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை பாண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து லோவர் பண்ணுவதற்கான அதை கீழே ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் நிச்சயமாக இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உயரும்பொழுது கடன் வாங்கக்கூடிய திறன் குறையும். வளர்ச்சி, அதாவது ஒரு பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக இல்லை இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் முக்கியமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது எது ப்ரையாரிட்டி, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரையாரிட்டியா இல்லை பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவது இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டம் தான் தீர்மானம் பண்ணும். இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது யூஎஸ் போன்ற நாடுகளில் வந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கு. இந்தியாவிலும் ஓரளவுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம்.
கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, அங்கே போர் சூழல் இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. இது போன்ற விஷயங்களால் அந்த பணவீக்கம் சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் விலைவாசி அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருக்கு. ஸோ உயர இன்ஃப்ளேஷன் உயர மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது ஆர்பிஐ, அங்கே ஃபெடரல் ரிசர்வ் போன்ற மானிட்டரி ஏஜென்சிஸ் எல்லாம் வட்டி விகிதத்தை உயர்த்தி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள். ஸோ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவதற்காக வட்டி வீதம் உயர்த்தப்பட்டதுனால் அது பாண்ட் மார்க்கெட்ஸுக்கும் நெகட்டிவ் தான். ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் எப்படி நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா, கடன் வாங்கக்கூடிய திறன் நிறுவனங்களுக்கு குறையும். அப்போ கடன் வாங்கலைன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குறைந்துவிடும். தனிநபர் கடனும் குறைந்துவிடும். அதாவது மக்கள் ஒரு கார் வாங்குறதோ இல்லை டிவி வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் அனைத்து தரப்பிலுமே இந்த வட்டி வீதம் உயர்வு அப்படிங்கிறது இம்பேக்ட் ஏற்படுத்தும். இன்னும் அடுத்த 3-6 மாதங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நடப்பு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஈரான் யுஎஸ்க்கு இடையேயான பிரச்சனைகள், இதெல்லாம் நீடித்திருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உயர்வதற்கான சூழல் ஏற்படும். ஸோ இன்ஃப்ளேஷன் உயரும்பொழுது கட்டாயம் எல்லா நாடுகள்லையும், இந்தியா உட்பட அனைத்து நாடுகள்லையுமே வட்டி வீதம் உயர்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இது இதனுடைய தாக்கம் கோல்டில் தெரியும், இதனுடைய தாக்கம் பாண்ட் மார்க்கெட்ஸில் தெரியும், ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் தெரியும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் சினாரியோ. ஒரு மல்டி அசெட் அலோகேஷன், அது எல்லா அசெட்ஸ்லேயுமே முதலீடு செய்ய வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை எப்படி அணுக முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ தான் இது போன்ற ஒரு குழப்ப நிலையில் மல்டி அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.